الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الساعة لشيء عظيم. وقال النبي صلى الله عليه وسلم أنا نبي آدم بين الماء والطين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே பெருமானாரினுடைய முஅஜிஸாக்கள், அற்புதங்கள், மிராக்கள் என்ன என்று கடந்த வாரத்திலும் பார்த்தோம். இந்த வாரத்தில் கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முஅஜிஸாக்கள், அக்வாலி முஅஜிஸா என்று சொல்லுவார்கள். கியாமத் நாள் வரை என்ன நடக்கும், பெரிய அடையாளங்களும் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், சின்ன அடையாளங்களை ரசூல் சொல்லி இருக்கிறார். இந்த சின்ன அடையாளங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 72 அடையாளங்களை சொல்லுகிறார். அவற்றிலிருந்து அதை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். பெருமானாரின் காலத்திற்கு பிறகு கியாமத் நாள் வரை என்ன நடக்கும் என்று நாயகம் சொன்னார்கள். அதில் நடந்து முடிந்த அடையாளங்கள், முத்தக்கர்ரமா நடந்து கொண்டே இருக்கிற அடையாளங்கள், இனி நடக்க இருக்கும் அடையாளங்கள் என்று 3 வகையாக பிரிக்கிறார்கள். இதில் நாம் நடுவரையில் இருக்கிற 40 அடையாளங்களை இந்த வாரத்திலே பார்க்கிறோம். வகாத்தே முத்தக்கர்ரமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்களோ அது இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறதே. இந்த 40 அடையாளங்களில் முதலாவதாக பெருமானார் சொன்னார்கள், அல் அமானத்து மகனமா, அமானித பொருட்களை சொந்த பொருளாக கருதுகிற காலம் வந்துவிடும். இதை வைத்திருங்கள் என்று அமானிதம் கொடுத்தால் அதை தன் பொருளாக பயன்படுத்துகிற காலம். ஒரு காலம் இருந்தது, மிஸ்காத்திலே அந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, புகாரி போன்ற நூல்களில் பதிவாக இருக்கிறது. ஒருவரிடத்திலே வேலை செய்வார், கூலியை வாங்காமல் சென்று விடுவார். அந்த கூலிக்கு ஒரு ஆட்டை வாங்கி விடுவார் முதலாளி. அந்த ஆடு மந்தையாக பெருகும். பல ஆண்டுகளுக்கு பிறகு வருவார், முதலாளி உங்கள்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சேன், கூலி வாங்கல, அந்த கூலி எனக்கு வேண்டும் என்று கேட்கிற போது அந்த முதலாளி ஆட்டு மந்தையை காட்டி இதுதான் ஒரு கூலி என்பார். என்ன கிண்டல் செய்கிறீர்களா? நான் செய்த வேலைக்கு எனக்கு எவ்வளவு கூலி என்று தெரியாதா? இல்லை, அந்த கூலியிலே ஒரு ஆடு வாங்கினேன், அதுதான் மந்தையாக இருக்கிறது, என்னிடத்தில் நீ விட்டு சென்ற அமானிதத்தை நான் ஒப்படைக்கிறேன். இது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு கடையை அமானிதமாக கொடுத்துவிட்டு அச்சுக்கு வந்தார். நான் பார்த்த உதாரணம். இப்ப முதலாளி கடையிலே தொழிலாளியாக இருக்கிறார். அமானிதமாக யாரிடத்தில் ஒப்படைத்தாரோ அவர் கடையை அபகரித்துக் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், அமானத்து மகனமா. இரண்டாவதாக பெருமானார் சொல்கிறார்கள், ஜகாத்து மக்ரமா. அந்த தீர்க்கதரிசியின் நாவில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன வார்த்தைகள்,
ஜகாத்தை எல்லாம் இந்த சமுதாயம் கடனாக வைத்திருப்பார்கள். முழுமையா கொடுக்கலன்னு சொன்னா அந்த ஜகாத் கடனாக தேங்கி நிற்கும். இந்த வருஷத்துக்குள்ள ஜகாத்தை கொடுக்கலன்னா அது ரப்பிடத்திலே கொடுக்க வேண்டிய கடன் தானே. ஜகாத் எல்லாம் மகரமாக இருக்கும். அதான் சமுதாயத்திலே ஜகாத்தினுடைய சட்டம் என்ன என்பதை அறிவதற்கு முற்பட்டிருக்கிறோமா? ஒட்டகத்திற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, மாட்டுக்கு ஜகாத்தின் சட்டம் இருக்கிறது, ஆட்டுக்கான ஜகாத்தின் சட்டங்கள் இருக்கிறது, பயிர்களுக்கான ஜகாத்தின் சட்டங்கள் இருக்கிறது. கனிமத் பொருள், அன்பிற்குரியவர்களே, கனிமத் பொருள் இருக்கிறது, அதற்கான சட்டம். கனிமத் என்று சொன்ன புதையல், ஆழ்கொள்ளி. புதையலுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேரு காக்கில் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதற்கு தனி சட்டம் இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் எழுதுவார்கள், இந்த குச்சியை ஓடி போயிட்டே இருப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு இடத்துல டங் டங்கு சவுண்ட் வருது. என்னவென்று அந்த குழியை தோண்டி பார்த்தால் உள்ளே புதையல், தங்க குடமும் அதற்குள்ளே நாணயமும். காட்டி என்று சொல்லிவிட்டு நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். நாம பார்த்தோம் அங்கே உட்கார்ந்துருவோம் இல்லையா? இதெல்லாம் போனதற்கு பிறகு அந்த வழியாக போன 2 பேர்களில் ஒருவர் அதை பார்க்கிறார். ஆகா, தங்க சொம்பு இருக்கிறது, தங்க குடம் இருக்கிறது, உள்ளே நாணயம் இருக்கிறது என்று அவர் எடுக்கிறார். அதை இன்னொருவர் பார்த்து விட்டார். அவர் எடுக்கிறதே இன்னொருத்தர் பார்த்தார். அப்ப 2 பேரும் சரி பார்த்தாச்சா, ஆளுக்கு பாதியா பிரிச்சிடலாம். உள்ள பார்த்தா 200 நாணயங்கள், தங்க நாணயம், ஆளுக்கு 100. கடைசியில இந்த தங்க குடம் யாருக்கு என்பதிலே சண்டை வருகிறது, சச்சரவு வருகிறது. அதுல ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரா, ராத்திரி ஆயிடுச்சு, காலையிலே அது யாருக்கு என்று பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது முதலிலே சாப்பிட்டு விட்டு உழங்கலாம். யாராவது ஒருவர் உணவு வாங்கி வர வேண்டும். ஒருத்தர் சொன்னாரா, நீ போய் உணவு வாங்கிட்டு வாங்க. தங்க காசை விட்டு விட்டு நான் உணவு வாங்க செல்வதற்கு நான் என்ன கோமாளியா? எல்லாத்தையும் விட்டு விட்டு நீ வேண்டுமானால் வாங்கி வா. சரி, நான் வாங்கி வருகிறேன். அதற்குள் கைதான் வேலையை பார்த்தாங்க. அவர் சாப்பாடை வாங்கிட்டு வர்றாரு. இவர் கூர்மையாக அங்கே இருந்த மரக்குச்சியை எடுத்து அதை கூர்மையாக்கி வந்தவரை குத்தி கொலை செய்து விடுகிறார். அவன் விழுந்து கிடக்கிறான். கடுமையான பசி. கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு இவனும் விழுந்து கிடக்கிறான். ஏன்னா வரும்போதே அவன் இவனை காலி பண்ணணும், சோத்துல ரத்தத்தை வச்சு கொண்டு வந்திருக்கிறான். போயிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது 2 பேரும் படுத்து கிடக்கிறாங்க. அந்த புதையல் அப்படியே இருக்கிறது. இப்பதான போறவங்க சொல்லிட்டு போனேன், கொலகார பக்கத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு போனேன். வர்றதுக்குள்ள 2 பேர்த்தையும் கொலை செய்து விட்டாங்க. புதையலை பார்த்து சொன்னாங்களாம், வருவதற்குள் 2 பேர் காணீங்க. என்ன வேலையை செய்தார்? இந்த புதையல் காலி செய்யும். அப்படி காலி செய்யாமல் இருக்க வேண்டுமானால் 20% ஜகாத் கொடுக்க வேண்டும். அதுல 20%. வானம் பார்த்த பூமியாக இருந்தால் 10% ஜகாத் கொடுக்க வேண்டும். 10 தேங்காய் வருது, தண்ணி அடிக்கல, இயற்கையாகவே முளைச்சு வருது அப்படின்னா 10 தேங்காவுக்கு 1 தேங்காய் கொடுக்கணும். இவரே போர் போட்டு தண்ணி அடிக்கிறார் என்றால் 5%, 20 தேங்காயில் 1 தேங்காய் கொடுக்கணும். 20 மூட்டை நெல் வந்துச்சா 1 மூட்டை கொடுக்கணும். முழுக்க முழுக்க இவரின் உழைப்பா? கடை வைத்திருக்கிறாரா, தொழில் செய்திருக்கிறாரா என்றால் 2%, 40 இந்த ஜகாத்தை யார் முறையாக சரியாக கொடுக்கவில்லையோ ஜகாத்து மகரமா, அது கடனாகவே பெயரில் இருக்கும். ஒரு ஆள் வாடிக்கையாளர் வந்து காசு வாங்கிட்டு போறாரு, பொருளை வாங்கிட்டு போறாரு, கொடுக்கலன்னு சொன்னா நம்ம புக்கில் இருக்குமா இல்லையா இவர் கொடுக்க வேண்டியது என்று? அதே மாதிரி ரப்பல் ஆலமீனுடைய லௌஹுல் மஹ்ஃபூலிலே இவ்வளவு கடன் ரப்புக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று ஜகாத்து மகரமா. ஒரு காலம் வரும் இது நடக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். 3ஆவதாக சொன்னார்கள், வைப்பு துவதா, பைத்துல் மால் சொத்தை சொத்தாக பயன்படுத்தும் காலம் வரும். ஒரு காலம் பைத்துல் மாலை கொடுவதற்கு பயந்தார்கள். மிதுகம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது.
ரசூலுல்லாஹ்வுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடிச்சிட்டு வர்றாரு. ரசூலை கொல்ல வந்த அம்பு பின்னம் ரலியல்லாஹு நெஞ்சில் பாய்ந்து அவர்கள் ஷஹீதாகிறார். சஹாபாக்கெல்லாம் பேசுறாங்க, ஒரு சொர்க்கவாசி ரசூலின் குதிரையை பிடித்து வந்திருக்கிறார். சொர்க்கவாசி 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 சாபிகள் சொர்க்கவாசி தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது. என்ன நாயகமே சொல்கிறீர்கள்? சமுதாயத்திற்கு சேர வேண்டிய பைத்துல் மாலின் ஆடையை எடுத்து அணிந்து வந்திருக்கிறார். போர்க்களத்திலே வைத்த ஆடை பிரித்துக் கொடுப்பதற்கு முன்னால் எடுத்து அணிந்து கொண்டார். பொது சொத்து அதை எடுத்து அணிந்திருக்கிறார். உடனே ஒருத்தர் செருப்பு வார 2 செருப்பு வார தூக்கிட்டு வர்றாரு. ஒரு சகாபா, நாயகமே நானும் செருப்பு வார் போடலான்னு இருந்து வந்தேன். பெருமானார் முகம் சிறப்பாக மாறுகிறது. இது செருப்பு வார் அல்ல, நாரும் அவ் நாரான் சிராக்கும் மினன்னா அவ் சிராக்கானி மினன்னா. இது செருப்பு வார் அல்ல, நரகத்தின் வார். இதை பள்ளிவாசலுக்கு சொந்தமான பொதுக்கடைகள் இன்றைக்கு பகடிக்கு விட்டு அதிலே வழக்கத்து வரும் என்று வதித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை. பள்ளிக்கு சேர வேண்டிய பைத்துல் மாலை தொட்டால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அந்த சந்ததிகளை நாசப்படுத்திவிடுவான். சந்ததி பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவர் 40,000 ரூபாய் காணிக்கு விட்டு 39,000 ரூபாய் லாபம் நினைக்கிறார். நரகத்தை ஜோப்பில் வைத்துக் கொண்டு செல்கிறார். ரப்பை ஏமாற்றிக் கொண்டு செல்கிறார். ரப்பை ஏமாற்றுகிறார். அல்லாஹ் அக்பர். பெருமானார் அன்றே சொன்னார்கள், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், ஒல் பைத்து துவடா, பைத்துல் மாலை சொந்த பொருளாக கருதுவார்கள். இப்படி ஒரு காலம் வந்தே தீரும். அல்லாஹ் அக்பர். நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மனைவிக்கு கணவன் கட்டுப்பட்டு நடப்பான். கணவனுக்கு கட்டுப்பட்ட காலம் எல்லாம் மாறிப்போகும். மனைவி என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கேட்டு நடக்கிற காலம் வந்துவிடும். வந்ததா இல்லையா? நாம் சிறுவர்களாக இருக்கிற போது பெரியப்பா சச்சாமார்களின் உறவு இருந்தது. அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்திருப்பார்கள். ஆனா இன்னைக்கு பெரியப்பா சச்சாவின் உறவு போனது மாமு மச்சான் உறவாய் ஆகி போனது. மச்சனுக்கு கொடுக்கிற மரியாதை கூட பிறந்த அண்ணனுக்கு காணாமல் போனது. மனைவியை மதித்து நடப்பார்கள். தாயை விட உயர்வாக மனைவியை நினைப்பார்கள். பெருமானார் சொன்னாங்க, அப்படி ஒரு நிலைப்பு வந்து விட்டால் லஅனத்துல்லாஹி வலாலிகா, அல்லாஹ்வின் சாபமும் மலக்குகளின் சாபமும் உண்டாகட்டும். ஒரு காலத்திலும் மனைவி தாய்க்கு நிகராக ஆகவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் தீர்மானிக்கிறார். ஒரு பெரிய கூட்டம். மன்னர் சொல்றாரா, மனைவியின் பேச்சை கேட்பவர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. சேர் போட்டு வச்சிருக்கிற மனைவியின் பேச்சை மதிக்காதவர்கள் மட்டும், கேட்காதவர் மட்டும் இந்த பக்கம் இருக்கு. எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு சேர்ல ஒரு ஆள் மட்டும் வாங்க. பரவாயில்ல, நாம ஆளுகிற பூமியில் ஒருவனாவது ஆம்பளையாக ஆண்சிங்கமாக இருக்கிறானே, பரவாயில்ல, அவன்கிட்ட போய் ஏப்பா பரவாயில்ல, எல்லாம் அங்க போயிட்டாங்க, நீ ஒரு ஆள் மட்டும் இங்க இருக்கிறீங்க, என் கொண்டாட்டி இங்கேயே உட்கார சொல்லி இருக்கிறான், அதனால இருக்க அன்பிற்குரியவர்களே. அப்ப அத்தா ஐந்தாவதாக அக்க உம்மஹு வ பர்ர சதீகஹு வ ஜபாஹா. அழகான வார்த்தை. தாயை நிந்திப்பான், தாயின் கண்களில் கண்ணீர் வர வைப்பான். அக்க உம்மஹு, தாய்க்கு கவலை தருவான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தாயை மதித்தார்கள். அபூனிபர் ரஹ்மத்துல்லாஹி காதியாக வேண்டும் என்று சொன்னார்கள், நீதிபதியாக வேண்டும் என்று. முடியாதுட்டாங்க. அதுக்காக சிறையில் போட்டார்கள். நீதிபதி ஆக வேண்டும் என்பதற்காக சிறையிலே போட்டு கடுமையாக அடிக்கப்படுகிறது. தலையிலிருந்து ரத்தம் வருகிறது, புடைத்து போய் இருக்கிறது, அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பப்பா வாயில் காவலர் சொன்னாரா, ஏன் அழுகிறீர் அபூ ஹனீஃபா? அம்மா எதற்காக அழுகிறீர்? வலிக்கிறதா? அபூனிபர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, வலிக்கல, மாலை என் தாய் என்னை வந்து பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்.
எங்க அம்மா வந்து என்ன பார்க்கிற போது என் நிலையை கண்டு என் தாயின் கண்ணீர் வந்தால் என் ரூஹு போய்விடும். எங்க அம்மா கண்ணில கண்ணீர் வரக்கூடாது என்று வாழ்ந்த காலம் மாறிப்போய் அக்கம்மகு தாயை நிந்திப்பார். யோசித்து பார்க்கிறோம், எந்த பெருமானார் சொன்னது நடக்கிறதா இல்லையா? எத்தனை நாள் தாயை அட வைத்திருப்போம். நண்பனுக்கு நன்மை செய்வார். அம்மாவை நிந்திச்சுட்டு நண்பனுக்கு பார்த்து வைப்பார், நன்மை செய்வார். நண்பனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தாய்க்கு இருக்காது. அம்மா கடைக்கூடான்னு சொல்லியிருப்பாங்க. நண்பன் கீழே இருந்து ஒரு ஆரம் கொடுப்பான், அப்புறம் பார்த்துக்கலாமா எது போயிடும். பெருமானார் அன்றே சொன்னார்கள், சதிக்கும் பெற்றோரை அபா என்று சொன்னால் தகப்பனாரை காய விடுவான். ஜபான் சொன்ன கஷ்டப்படுத்துவான். தகப்பனாரின் மனம் போடும்படி நடந்து கொள்ளுவான். இப்படி ஒரு காலம் வரும். தகப்பனார் மதித்த பிள்ளைகள் ஒரு காலத்தில் இருந்தாங்க. என் பிள்ளை மாதிரி வருமா? தகப்பனார் மதித்தார்கள். அசோத் ரஹமத்துல்லா அலித்தார், அபுல் அசோத் குரானுக்கு ஏறாம போட்டாங்களே, நேர்க்கிறார். 3 பிள்ளைகள் எல்லாம் தங்கம். நான் இந்த பிள்ளைகளை பெற்றதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று பாராட்டினார்களே. பெற்றோர்கள் பாராட்டும் பிள்ளைகள் இல்லாமல் போவார்கள். இவனை பெற்றதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம் என்று சொல்லுகிற காலத்திலே வாழ்வோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள். 6வதாக ஒரு மனிதனுக்கு தங்கை செய்யப்படும் அவன் தீமையை பயந்து. சுருக்கமா அரசியல் சாணை போற்றப்படும். எதற்காக என்று சொன்னார்? அவன் தீமையை பயந்து. அப்படி ஒரு மதிக்கலை சொன்னார், ஒவ்வொரு உருந்தே தீமையை பயந்து மதிக்கப்படும். இப்படி ஒரு காலம் வரும். இருக்கிறதா இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை மதித்தார்கள். எதற்காக என்று சொன்னார்? அவன் தீமையை பயந்து. அவன் நன்மை செய்வான் என்பதற்காக அல்ல, தீமையை பயந்து மதிக்கிற காலம். அல்லாஹ் அக்பர். கடும் தொல்லைகளை கொடுத்த காலம். இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டிய ஆட்சி முறைகள் நடக்கிறது. தவாஃபின் உள்ளே இருக்கிற போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மத்தாப்புலையே பல பேர்களை கொலை செய்த வரலாறு. தவாஃபிலே சுட்டிக் கொண்டே இருக்கிற போது ஒருத்தர் கண்ணு தெரியாமல் சுத்திட்டு, அவன் கண்ணு தெரியாமல் போய் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய காலில் இடித்து விட்டார். அதுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தவாஃப் முடிக்கிற போது உனக்கு கண்ணு தெரிய வேண்டும், இல்லை என்றால் கழுத்து எடுத்து 3 சுத்து சுத்தி இருக்க. முடிகிற போது கண் தெரியவில்லை என்றால் கழுத்தை எடுத்து விடுவேன். அப்ப அந்த இறைநேசர் அண்ணாட்ட காட்டாங்க, இதுவரைக்கும் எனக்கு கண்ணுதான் பிரச்சனையா இருக்கு, இந்த மோதவே வந்து கழுத்து பிரச்சனையாயிடுச்சு, ரப்பே நீ பார்த்து சொல்லடா என்று தவாஃப் செய்தார். தவாஃப் முடிகிற போது அவருக்கு பார்வை கிடைத்தது. வரலாறு பேசுகிறது. மத்தாப்புல தான் கேட்கறது கிடைக்குமா இல்லையா? இது போன்ற கொடியவர்கள் சமூகத்தில் இருப்பார்கள். பெருமானார் அன்றே சொன்னார்கள், 7வதாக கூட்டத்தின் தலைவர் அறுதல் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு நிக வேற எந்த வார்த்தையும் இல்லை. கெட்ட வார்த்தைக்கு ஆக மோசமான வார்த்தை. எல்லா தீய பழக்கமும் ஒரு ஆள் இருக்கு. எல்லா தீய பழக்கமும் தீமை என்று மொத்த ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவத்துக்கு பேர் தான் அறுதல். சமூகத்தின் தலைவர் அறுதலாக இருப்பான். சமூகம் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கும்னா கொள்ளமாரியா இருப்பான், கொலகாரனா இருப்பான், விபச்சாரியா இருப்பான், இல்லையா குடிக்கிறவனா இருப்பான். எல்லா மொத்தமும் சேர்ந்தவன் தான் சமூகத்தின் தலைவராக வருவான். அல்லாஹ் அக்பர். முன்னாள் காலத்தில் எல்லாம் சமூகத்தின் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள்? உயர்குலத்தை சார்ந்தவராக இருந்தார்கள், உன்னதமாக மதிக்கப்பட்டார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வருகிறார்கள். அவுஸ் கூட்டத்தினுடைய தலைவர் சார் தனக்கே எழ சொல்லாத நாயகம், தனக்கே எழுந்திரீர்கள் என்று சொல்லாத நாயகம்,
உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து இல்லுங்கள் என்றார்களே, அப்ப அந்த தலைவர் எவ்வளவு உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும். இது ஒரு காலம், அன்றைய காலம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே கௌமுகளின் தலைவர் ஆகமட்டமானவனாக இருப்பான். இப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத்து நெருங்கி விட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எட்டாவதாக சொன்னார்கள், காவலர்கள் அதிகமாவார்கள், போலீஸ்காரர்கள் அதிகமாவார்கள். சமூகத்தை சரி செய்வதற்கு ஆள் தேவைப்படும். ரசூலுல்லாஹ் காலத்துல சமூகத்தை சரி செய்ய ஒருத்தர் தான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி செய்தார்கள். ஆனால் கத்ரோதிக்கும் காவலர்கள் அதிகமாகிறார்கள் என்று சொன்னாலே அதற்கு என்ன பொருள்? அன்பிற்குரியவர்களை, நடைமுறை சிக்கலில் மக்கள் இருப்பார்கள், நிறைய பிரச்சனைகளை மக்கள் சந்திப்பார்கள். சுருக்கமாக சொன்னார்கள், இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா? அந்த காவலர்களும் எப்படி இருக்கிறார்கள்? தமிழ்ல ஒரு பாட்டோடு எழுதுவாங்க, சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடும் கூட்டம் திருடிக் கொண்டிருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கும் கூட்டம் தடுத்துக் கொண்டிருக்கிறது. திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருத்தி ஒழிக்க முடியாது. எனக்கு அதெல்லாம் மாறி திட்டம் போட்டு திருடும் கூட்டம் திருடிக் கொண்டிருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கும் கூட்டமும் திருடிக் கொண்டிருக்கிறது இல்லையா? எல்லாம் திருடர்கள். எந்த வேலை நடப்பதாக இருந்தாலும் அங்கே ஒரு கமிஷன் போய் சேர்த்தாக எல்லோருக்கும் எல்லாம் திருடர்களாக மாறிப்போய் இருக்கிற இந்த உலகத்தில் கத்ரோத்திற்கும் காவலர்கள் அதிகமாக இருப்பார்கள். இருந்தும் எந்த பயனும் இல்லாமல் இருக்கும். ஒன்பதாவதாக சுரிபத்தில் மது சாதாரணமாக குடிக்கப்படும். முதுமின் மது அருந்துவதை மக்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். நாம் இருந்த காலங்கள்ல சின்ன பிள்ளைகள் மது அருந்துவது என்பது ஒரு பெரிய பாவமாக கருதப்பட்டு அந்த பக்கம் போனாலே ஒரு மாதிரியாக பார்க்கிற சூழல் இருந்தது. இன்றைக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலே டாஸ்மாக் வருகிற அளவிற்கு சமூகம் மாறிப்போயிருக்கிறது. பள்ளிக்கூடத்திலிருந்து நேரம் இங்க வந்து குடிச்சிட்டு போ, பெண்களும் சேர்ந்து குடிக்கிற அபாயம் இன்றைக்கு சமூகத்தில் அரங்கேறி இருக்கிறது. 16 வயது இளைஞன் குடிக்கிறான். கண்ணியமான பெரியவர்கள் எல்லாம், சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு சென்று இரவிலே குடித்துவிட்டு வீட்டிலே படுத்துக் கொள்ளுகிற அபாயம் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்தி பெருமானார் சொல்லியே சொல்லுவார்கள், இந்த மதுதான் எல்லா தீமைகளுக்கும் தாய், மதுவை தொடாது எல்லா தீமைகளுக்கும். ரசூலுல்லாஹ் மது அருந்தானுங்கன்னு சொல்லல, மதுவுக்காக பயன்படுத்திய பாத்திரம் கூட வீட்டில் இருக்க வேண்டாம், நினைப்பு வந்துவிடும். என்ன அழகு! அந்த பாத்திரம் கூட பார்த்தால் நினைப்பு வந்துவிடும். அதனால் அதையும் நீங்கள் அகற்றி விடுங்கள். சஹாபாக்கள் ரசூலை சொல்லி மதித்தார்கள், அகற்றினார்கள். மது குடித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வீதி குடித்தாலும் விடப்படும். மது குடித்தவர்கள் மகா குடியர்களை மாணவி மாற்றினார்கள். பக்தியின் வரலாறை பெருமானார் சொல்லுவார்கள். 200 வருஷம் இவாதத் செஞ்சவங்க. அந்த காலத்துல நிறைய வயசு இல்லையா, 200 வயசு. அப்ப இப்லீஸ் எடுப்பதற்காக சென்று 3 நாள் தொடர்ந்து இவாதத். அவருக்கு தெரியல, வந்த இப்லீஸ் தான் சாப்பிடாம குடிக்காம தூங்காம இவாதத் செய்கிறாரே, உன்னால் எப்படி இது முடியும்? அப்ப இப்லீஸ் சொன்னா, விபச்சாரம் செய்தால் இந்த சக்தி கிடைத்துவிடும். நஊதுபில்லாஹ், விபச்சாரம் செய்தால் அதெல்லாம் முடியாது. அப்படியான ஒருவரை கொலை செய்யும் சக்தி கிடைக்கும். கொலை அதெல்லாம் என்னை கொண்டு வர வேண்டுமா? 3வது சான்ஸ். இந்த கடையில போய் மது குடி. ஒரு அம்மா மது விட்டு கொண்டிருந்தது. மது தானே, தண்ணி தானே, இது ஒரு சின்னதா தானே தெரியுது, ஆனா தொடர்ந்து இவாதத் செய்கிற சான்ஸ் கிடைக்குமே என்று எண்ணிக்கொண்டு அந்த பஸ்ஸில் சென்றார். ஒரு பெண் மதுவிட்டுக் கொண்டிருந்தார். அந்த பெண்ணிடத்திலே மதுவை வாங்கி குடித்து மயக்கத்திலே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தார். பெண்ணின் கணவர் வருகிறார், கொலை செய்தார். எல்லாம் தெரிஞ்சப்பதான் இப்லீஸ் சொன்னானா, நான் ஒண்ணுதான் செய்ய சொன்னேன், ஆனா நீ 3 செஞ்சு நிற்கிறிய, மூதேவியாகி போனாயே. அப்ப இந்த மாதிரி எல்லா தீமைகளுக்கும் தாய் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வஸல்லம் ஒசுரிமத்தில் மதுவில் சாதாரணமாக அருந்துகிற காலம் வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் கியாமத் வரப்போகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். பத்தாவதாக பொதுவிதத்தில் கைகாட்டுவது மகாசி மியூசிக் சாதனங்களும் கவிமடிக்கிற பெண்களையும் சமூகம் தேர்ந்தெடுக்கும். மியூசிக் இல்லாமல் கல்யாணம் இல்லை. கவிமடிக்கிற பெண்களை இந்த சமூகம் தேர்ந்தெடுக்கும். ஆம்பளை படுத்த இது தேர்ந்துக்காது இந்த சமூகம். அந்த சமூகம் பெண்களை கவிக்காக தேர்ந்தெடுக்கும். கொச்சையான கவிகள் சமூகத்தில் அரங்கேற்றப்படும். 2 மாநாட்களை கொண்ட கவிகள் சமூகத்தில் அரங்கேற்றப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய காலம் இருந்தது, கவி படிப்பார்கள். அந்த கவியை கூட அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வெறுத்திருக்கிறார். பாபா அழகான குரல் கவி படித்துக் கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அந்த வழியே போனாங்களா, என்ன அழகான குரல், இதில் குர்ஆன் ஓதினால் நன்றாக இருக்குமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, நான் கவியிலேயே வாழ்க்கையை கழித்து விட்டேனே, ரப்ப என்னை மன்னிப்பானா. தாதா ஏன் மன்னிக்க மாட்டான்? 2 சொட்டு கண்ணீர் சிந்தி ரப்பிடத்திலே கேட்டுவிட்டு நீங்கள் குர்ஆனை அழகாக ஓதுங்களே. சைத்தானின் பட்டியலில் இடம்பெற்றிருந்த சாதான், பாவிகளின் பட்டியலில் இடம்பெற்றிருந்த சாதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கரம் பிடித்தார், இறைநேசர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே அந்த மியூசிக் சாதனங்கள் எப்படி வந்துவிட்டது? கார்ல ஏறினாலும் சரி, பைக்ல ஏறினாலும் சரி, படுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏர்போன் இல்லாமல் இல்லை இல்லையா? அது பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது அதை போட்டுட்டு பின்னாடி என்ன ஆரன் அடிச்சாலும் ஒன்றும் தெரியாது. அல்லாஹ் அக்பர். கடைசியில் பஸ் வந்து கிஃப்ட் போட்டாதான் அவருக்கு தெரியுது. ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு காதில் மாட்டிருந்தேன், அதனால இப்ப படுத்திருக்கேன் என்று சொல்லுகிற அவனை கூட 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ் அக்பர். 11வது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் ஆதியில் உம்மத்தி அவ்வளா பிந்திய சமுதாயம் புதிய சமுதாயத்தை திட்டும். எங்க அத்தா எனக்கு ஒண்ணுமே செய்யல, வெட்டியா வாழ்ந்து போயிட்டார். முன்னோர்களை திட்டுகிற அவன் சரியில்லை, இவர் சரியில்லை, இம்மாக்கள் சரியில்லை, இமாம்கள் சரியில்லை, அவங்க தான் சமுதாயத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. 1000 குறைகள் முன்னோர்களை சொல்லுகிற தகுதி நமக்கு என்ன இருக்கிறது? நாயகத்தின் காலத்திற்கு நெருக்கமானவர்கள் அவர்கள். அல்லாஹ் அக்பர். இந்த கிதாபுகளுக்கு எல்லாம் அட்டை போடுவார், அட்டைப்படம் வரைவார். சாமிதாசா ஒரு பேர் என்ன, அட்டைப்படம் போடுவார். அவர் அடித்து வந்திருந்தார். அவர் காய்ந்த ரொட்டிகளை மட்டும் சாப்பிடுகிறார், சூட சாப்பிடுறதில்லை. ஏன் பழைய ரொட்டி, ஆதிப்போன ரொட்டியும் காஞ்ச ரொட்டியும் சாப்பிடுறீங்க? சூடான ரொட்டியை விட இந்த ரொட்டி ரசூலின் காலத்திற்கு நெருக்கம் இல்லையா என்ன? அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் இந்த இடத்திலே தண்ணீரிலே ரொட்டியை தொட்டு சாப்பிட்டார்கள். நானும் அதை செய்கிறேன் என்று ஹஜ்ஜிலே வந்து செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அக்பர். முந்தைய சமுதாயத்தை பாராட்டிய நம்முடைய முன்னோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? முந்தைய சமுதாயத்தை ஏற்றுகிற பழக்கம் ஒரு சமூகத்தில் வரும் வந்தால் கியாமத் நெருங்கப் போகிறது என்று பொருள். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அன்பிற்குரியவர்களை 12வது சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர். வஹசுர ரிபா. எங்கு பார்த்தாலும் ரிபா, வட்டி பரவிக் கொள்கிறது. வட்டி இல்லாமல் வாழவே முடியாது, வட்டி இல்லாமல் வணிகம் இல்லை, வட்டி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வட்டியின் தொடர்பு இல்லாமல் வட்டியின் புகார், அந்த தூசி, வட்டியினுடைய புகை சேராத இடமே இருக்காது. எங்கும் வட்டி தன் ஆதிக்கத்தை நிறுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, அல்லாஹ் அக்பர், அந்த வட்டியில் இருந்து இந்த சமூகம் முழு பாதுகாப்பு, 100% பாதுகாப்பான சமுதாயமாக இருந்தது. அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றார்கள். பெருமானார் ஒரு ஹதீஸில தெளிவா சொல்லிட்டாங்க, இதா லகர ரிபா வதீனா ஃபீ கரியத்தின் அல்லாஹு பி ஹலாகிஹா. ஒரு ஊர்ல வட்டியும் விபச்சாரமும் வெளிப்பட்டாலே அந்த ஊரை அழிக்க அல்லாஹ் தயாராகி விட்டார். லேட்டா வெளிவந்தாலே வட்டியும் விபச்சாரமும் அந்த ஊரை அழிப்பதற்கு அல்லாஹ் தயாராகி விட்டார். அப்படின்னா வட்டியிலேயே மூழ்கி போயிருந்தார்,
இல்லையா? வட்டியிலேயே மூழ்கி போயிருந்தால் பெண்கள் கூட புர்காவை போட்டுக்கொண்டு அடற்கரையிலே நிற்கிற அவலம் நம் சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. எல்லா வீடுகளுக்குள்ள வட்டி முறையில் இருக்கிறது. பெருமானா சொன்னாங்க, அதை சாப்பிடுறதை விட பண்ணாத அவுலா. நெருப்பை சாப்பிடுவது மேல் என்றார். நெருப்பை சாப்பிடுவது மேல். அறிவா சமூகம் ஜுஸா. வட்டி என்பது 70 கிளைகளை கொண்ட மரம். 70 கிளை இருக்க வட்டிக்கு. ஐசருவா அதில் ஒரு கிளை என்ன தெரியுமா? ஐயன்கிகர் ரஜில் உம்மா தன் தாயோடு சேர்வதற்கு சமம் என்றார்கள். நம்ம வாக்கிருக்கிற 69 ரசூலுல்லாஹ்வுடைய நாவல இந்த வார்த்தையெல்லாம் வருமா? நல்லதையே சொல்லிக் கொண்டிருந்த சஹாபத்துல் வட்டிக்கு பயன்படுத்திய கடின வார்த்தைகள். அறிவா அசத்துக்கு சித்தத்தை தலாத்தின தன்னியோ 36 முறை விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்றார்கள். 36 தடவை கல்யாணம் பண்ண விபச்சாரம் பண்ண கண்ணால் இருந்து கொள்ள வேண்டும். அப்ப 36 முறை சாவதற்கு சமம். சாவதற்கு சமம். இதுக்கு மேல பேசிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வட்டியை பற்றி பேசின மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாளைக்கு வறுமையிலே நிரந்தரமாக கட்டியிருக்கிற மக்கள் மைதானத்திலே தோற்றத்திலே எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பேசி பிடித்தவர்களை போடுவார்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை போடுவார்கள். உடம்பு கடிமை ஏன் தெரியுமா? அதிலிருந்து இந்த உம்மத்து நீங்கி வாழ வேண்டும் என்பதற்காக பெருமாள் அப்படிதாக இப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள். நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். 13ஆவதாக சொன்னார்கள், பொய்யை ஹலாலாக கருதுவார்கள். பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? இல்லையா? அதுவும் குறிப்பா ரியல் எஸ்டேட் வியாபாரம்லாம் இருந்தாக்க பொய் மட்டும்தான் மூலதனமே. யார் இருக்கிறவங்க கோச்சுக்க வேண்டாம், மூலதனமே பொய் தான். சென்னைக்கு சமீபத்தில் அதிகமா கடைசியில் விழுப்புரத்தை தாண்டி போய் காட்டான். சென்னைக்கு சமீபத்தில் உள்ள இருக்கிற வில்லேஜை கொண்டு போய் காட்டி, இது சென்னைக்கு தண்ணிடுமா? அத்தனையும் போய் பொய் ஹலாலாக கருதப்படும். இப்படி ஒரு காலம் வரும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ரசூலின் வரலாற்றில் சென்ற கால செய்தி, நிகழ்கால செய்தி, வருங்கால செய்தி எதிலும் பொய் இல்லை. 63 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, ஒரு பொய்யை கட்ட முடியுமா? அவங்க சொன்ன செயல்கள்ல, செய்திகள்ல எல்லாம் ஒரு பொய். சென்ற கால விஷயம் ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்கல்ல, அதுல பொய் இருக்கிறதா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்ப போனாலும் சாம் தேசத்துக்கு போனா சபுரா எப்படி இருக்காங்க, சபுரா எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் கேட்டாங்களா, சபுராவை மட்டும் விசாரிக்கிறீங்களே, நாங்களும் சகாபாக்கள் தானே, எங்களெல்லாம் ஏன் கேட்கறது இல்லை? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துருந்தோம். அதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடைசியில் யார் மௌத்தாகிறாரோ அவர் நெருப்பில் விழுந்து ஷஹீதாவான்னு சொன்னாங்க. 8 பேர் மௌத்தா போயிட்டாங்க. நானும் சபரத்துக்கு திருக்கும் மட்டும்தான் இருக்கிறோம், 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். ரசூல் சொன்னது எல்லாம் உண்மை, 2 பேர் தான் இருக்கிறோம். நான் நெருப்புல விழுந்து ஷஹீதாகக்கூடாதுன்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப சம்பரா சொன்னாரா, நான் நெருப்புல விழுந்து ஷஹீதாகணும்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் விழக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன், நீங்கள் விழணும்னு கேட்டுக்கிறேன். கடைசியிலே 9ஆவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பார்த்தார்கள். 10ஆவதாக சமரத்துக்கு ஜுத்து கடும் காய்ச்சல் குளிர். அதனால ஒரு சட்டியில தண்ணியை வச்சு அதற்குள்ளே இறக்கினார்கள். சுடு தண்ணிக்குள்ள அந்த தட்டி வெடித்து உள்ளே ஷஹீதானார்கள் என்பதுதான் வரலாறு. எந்த செய்தியை பெருமானார் சொன்னாலும் அது உண்மை. அல்லாஹ் அக்பர். நாம சொல்ற எந்த செய்தியிலாவது உண்மை இருக்கிறதா? வியாபாரத்துக்குள்ள கடைக்குள்ள போய் நுழைஞ்சோம்னா எல்லாம் பொய். பொய்யினுடைய மொத்த வடிவம் வியாபாரத்திற்குள் இருக்கிறது. பொய்யை ஹலாலாக கருதுவார்கள். பொய்யெல்லாம் சொல்லாம வாழ முடியுமா என்று சொல்லுகிற சூழல் இந்த சமூகத்திற்கு வந்துவிடும். வந்திருக்கா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்ப்பவர். 14ஆவதாக தக்ரு தனாபுர், தர்க்கங்கள் அதிகமாகும். தர்க்கங்கள் அதிகமாகும். சம்பந்தம் இல்லாத சண்டை சச்சரவுகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 2 விஷயங்கள் தர்க்கத்தால் தடுக்கப்பட்டது. தர்க்கத்தால் 2 விஷயங்கள் தடுக்கப்பட்டது. பெருமானார் லைலத்துல் கத்ரினுடைய
இரவு எப்பன்னு சொல்லலாம் சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாங்க. இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் பாக்குங்க. சஹாபாக்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டு இருந்தாங்க. பெருமானார் சொல்லிட்டாங்க, லைலத்துல் கத்ரி சொல்ல நினைத்தே சண்டையிட்டதால் அது மறைக்கப்பட்டு விட்டது. சண்டையிட்டதால் மறைக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு பெரிய இழப்பு இந்த உம்மத்திற்கு. 2 பேர் தர்க்கம் செய்வதால் ஏற்படுகிற இழப்பு. அல்லாஹ் அக்பர். இன்னொன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் வஃபாத்தாவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால், நீங்கள் வாருங்கள், கியாமத் வரை என்ன நடக்கும் என்று நான் எழுதி கொடுக்கிறேன். பெரிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, வானா. சின்ன சஹாபாக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம், இப்னு உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் எழுதி வாங்கலாம். சில பேர் வேணுங்கிறாங்க, சில பேர் வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை. என்னை விட்டு எழுந்து சென்று விடுங்கள், என்னை விட்டு எழுந்து சென்று விடுங்கள், எதையும் சொல்வதாக இல்லை அழுத்தாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வரும்போது ரஸியா குல்ல ரஸியா, கை சேரவே கை சேரத்திற்கு கை சேரவே, நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டதால் கிடைக்க வேண்டிய நன்மை போய்விட்டதே. இந்த உம்மத்து சண்டையிட்டதால் இன்றைக்கு சரிந்து போனதே இல்லையா? அற்றத்தில்லாமல் 20% இருக்கக்கூடிய 25% 4 பேர்ல ஒரு ஆள் முஸ்லிம், 5 பேர்ல ஒரு ஆள் முஸ்லிம் இருக்கிற சமூகம் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம், நாதியற்ற சமூகம், கேட்ட கசியற்ற சமூகம், ஒற்றுக்கும் இல்லாத சமூகம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் நமக்குள் இருக்கிற தனாவோ சண்டை கட்டுறவர்கள், பணக்கொடிகளுக்கு இளைஞர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். 15வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர். உறவுகளை எல்லாம் துண்டாடுவார்கள். கொண்டாடுற காலம் மாறி போய் என்ன செய்வார்கள்? துண்டாடுவார்கள். எந்த உறவும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க மாட்டார்கள். எல்லா உறவுகளை துண்டித்து வாழ்வார்கள். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நாமளே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சின்ன வயசுல நம்ம உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்த அந்த காலம், 10 பேர் 8 பேர் ஒரு குடும்பத்திலே ஆனந்தமாக ஒரு கல்யாணம் நடக்கிறது என்று சொல்ல எல்லா உறவுகளும் 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு அதெல்லாம் காண போயிடுச்சு. உறவுகளை காணோம். அண்ணன் பிள்ளைகளும் தம்பி பிள்ளைகளும் பேசி பல வருடங்கள். அல்லாஹ் அக்பர். நமக்கே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு இடத்துல அண்ணனும் தம்பி 25 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறார். சொந்த அண்ணன் சொந்த தம்பி சந்திக்கிற போது நம்மள்டே கேட்கிறார் ஒருத்தர். அந்த தம்பிக்கு அண்ணனை பார்த்து, இவர் எங்கேயோ பார்த்தமா இருக்கு, யாருங்க? உங்க கூட பிறந்த அண்ணன், உங்களோட உடன் பிறந்த அண்ணன் தான் வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சு இருக்கிறார். உடன் பிறந்த அண்ணன் தம்பி உறவே எப்படி இருந்தால் அவர்களின் பிள்ளைகளின் உறவு எப்படி இருக்கும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிற போது எதிர்த்து ஓடுகிறார்கள். ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டாங்க. உறவை முறித்தவர் வருகிறார், ரஹ்மத்து வந்து தடைபட்டு விடுமே என்று நான் பயந்து ஓடுகிறேன். உறவை முறித்தவர் வருகிறார். உறவை முறித்தவர் வந்தாலே ரஹ்மத்து போகும் என்றால் நம்ம சமூகத்தில் உறவோடு ஒட்டியவர் காணவில்லையே. அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அதற்காக எதையுமே நாம் செய்யவில்லையே. பொதுவாகவே ஒன்றோடு ஒன்று ஒட்டித்தான் எல்லாம் படைத்திருக்கிறார். இயற்கைக்கும் நமக்கு நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஒரு பொருளோடு ஒரு பொருளுக்கு சம்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ் அந்த அமைப்பு வச்சிருக்கிறார். சமீபத்தில் ஒரு யானை சென்றது. யானைக்கு பிறகு பட்டாம்பூச்சி சென்றதாக எழுதியிருக்காங்க. இது ஒரு நாள் யதார்த்தமா போகுது. 2வது நாள் பார்த்தா அந்த யானைக்கு பின்னாடி பட்டாங்க. 15 நாள் ஆகிட்டீங்களா யானைக்கு பின்னாடி பட்டாங்க. கடைசியில் என்னடா பார்த்தா அந்த யானை ஒரு நாளைக்கு 13-14 முறை சாணம் விடும். அந்த சாணத்திலிருந்து வருகிற உப்பு காட்டு இந்த பட்டாம்பூச்சியினுடைய குடிரை நீக்க உதவுகிறது. யானைக்கு பட்டாம்பூச்சிக்கும் தொடர்பு வச்சிருக்காங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தொடர்பு. இதை போன்று அல்லாஹ் நம் துஆவை கேட்க வேண்டுமானால், நம் வயது அதிகமாக வேண்டுமானால், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டுமானால், இதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிற அந்த இணைப்பு பாலம் தங்கிடி உறவுகளோடு சேர்ந்திருக்கிறது.
ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகான கிடுக்குப்பிடி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெருமானார் அன்று சொன்னார்கள் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? 16வதாக சொன்னார்கள், இன்சாப் இல்லாமல் போகும், நீதம் இந்த சமூகத்தில் அறிந்து போகும். அல்லாஹ் அக்பர். நீதவான்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து குறைந்து போவார்கள். முஸ்லிம்கள் குறைவாக கருதப்படுவார்கள். ஒருத்தர் நீளமா நடந்தா அவங்க திட்டுவாடலாம். நீளமா நடந்த இந்த காலத்துல நீளம் பொழைக்க முடியுமாடா, இப்படி நீளமா போனேன்னு சொன்னா இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் இது நடக்கிறதா இல்லையா? எவன் நீளமாக நடக்கிறான் அவன் ஒதுக்கப்படுகிறான். அல்லாஹ் அக்பர். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு நீளமாக நடந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா எண்ணெய் அவங்க மனைவி பிரித்து கொடுத்தாங்க. எண்ணெய் பைத்துல் மாலுக்கு வந்த எண்ணெயை பிரித்து கொடுத்து விட்டு எண்ணெயை ஊற்றி கொடுத்த கையில எண்ணெய் இருக்குமா இல்லையா, அதை தலையில கடவுளதுக்காக உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டித்தது. பைத்துல் மாலின் எண்ணெயை நீ எப்படி தலையில் தடவலாம்? அல்லாஹ் அக்பர். பைத்துல் மாலையே வீட்டுக்கு கொண்டு போகிற காலம் இல்லையா? ஒவ்வொரு அரசியல்வாதிகளின் சொத்தை நாம் கணக்கிட்டோம் சொன்னா அல்லாஹ் அக்பர். நீதம் என்பது குறைந்து போகிற காலம் வரும். பெருமானார் சொன்னார்கள், அதை தாண்டி இப்ப நீதமே இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்வது தொகுத்தான் அற்புதமான நீதிபதி. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சுரைர் ரலியல்லாஹு தஆலா கிடைச்சது மாதிரி, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கிடைச்சது மாதிரி கொண்டார். நல்ல நீதிபதி. 2 நண்பர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்கு வெளியில பொது இடத்துல குடிசை போட்டு ஒரு கடை வச்சுக்கிறேன். நண்பர், உன் வீடு தந்துறா, வெளியே போட்டு குடிச்ச கடை வச்சுக்கிறேன், எல்லா பேரும் படியெல்லாம் பொது வெளியில தான் வைக்கிறான், அதனால நானும் லேசா ஒரு குடிசையை போட்டு கடை வச்சுக்கிறேன். இல்ல பொது இடத்துல கடையெல்லாம் வைக்கக்கூடாது. 2 பேரும் வாக்குவாதம். சரி உத்தாத்து இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடலாம். அவர் எப்படிப்பட்ட நீதிபதி இல்ல, தன் வீட்டுக்கு தண்ணீர் தாண்டா போய் எடுத்து வருவார். குடத்துல தண்ணி எடுத்துட்டு வரும்போது 2 பேர் போனாங்க. அவங்கள்ட்ட ஒரு மசாலா கேட்கணும். என்ன மசாலா? இல்ல அந்த குடத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, அல்லது கீழே வை. முதல் சொன்னது கீழே எல்லாம் வைக்க முடியாது, பொது இடத்துல குடம் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு. 2 பேர் சேர்ந்து நாங்கள் போயிட்டு வரோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ மசாலா கேட்க வந்தீங்க, குடம் வைக்கிறதுக்கே அனுமதி இல்லை என்றால் குடிசை போட அனுமதி கிடைக்குமா? அதனால நாங்கள் சென்று வருகிறோம். அப்ப ஒரு காலம் இருந்தது, நீதமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நீதம் குறைத்து கொண்டே வரும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 17வதாக கசுரத்தி தலாக்குகள் அதிகமாகும். கணவன் மனைவி உறவு கசந்து போகும். அற்புதமான உறவு, சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறவு இல்லையா, அழகான உறவு. அல்லாஹ் அக்பர். அந்த உறவுகள் கசந்து போய் தலாக்குகள் அதிகமாகும். இன்னைக்கு ஆயிருக்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நாளில் தலாக், 1 மணி நேரத்தில் தலாக்கானவர்கள் இருக்கிறார்கள். 1 மணி நேரம் பிடிக்க முடியும். அதே மாதிரி 45 வருஷம் வாழ்ந்தவர்களும் தலாக் கொடுக்கிறார்கள். இந்த கொடுமை என்ன தெரியுமா? இந்த இணையதளத்தின் ஆதிக்கம் அதிகமானதற்கு பிறகு தலாக்குகளின் எண்ணிக்கையும் கூடியிருக்கிறது. முன்னொரு காலத்தில் என்ன தலாக்கு இருக்காது. சண்டை வந்துச்சுன்னு சொன்னாக்க ஒருத்தருக்கு அவர்களுக்குள்ளேயே கணவன் மனைவி சமாதானம் ஆட்சி கொள்வார். நல்ல குரான்ல சொல்றானா இல்லையா? உங்களுக்குள்ள பிரச்சனையா, நீங்களே பேசி தீர்த்துக்கங்களேன். எவ்வளவு நாள் பேசுறது? அப்படியே பேசி ஒரு 90 நாள் பேசி 3 மாசம் ஒருத்தருக்கு பேசி தீர்த்துக்கங்களேன். குணப்பாத்திரம் சொல்றாங்க. அதுலயும் எவ்வளவு இல்லையா? ஒரே படுக்கையில படுங்க, முகத்தை காட்டி இல்ல முதுகை காட்டி படுத்துக்கங்க. அப்படி எவ்வளவு நாள் படுக்கிறது? ஒரு 2 மாசம் படுத்துக்கங்க. அல்லாஹ் அக்பர். 2 மாசம் ஒரு ஆம்பளை ஒரே பெட்டில் முதுகை காட்டி படுத்துருப்பானா? யோசிக்க வேண்டும். படுக்க முடியுமா? கொஞ்ச நேரம் சேர்ந்துருவான், முடிஞ்சு போச்சு. இதுலயும் ஒத்து இல்லையா? அவன் வீட்டுக்கு அடக்காதவன் தான் அர்த்தம். லேசா அடிங்க, இந்த அடியை எப்பயுமே மறக்கக்கூடாதுன்னு அடிக்காதீங்க. திருடுவதற்காக இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. 3வது சொல்றத 10 செஞ்சிருவான். இன்னும் பிரச்சனை பட்டாசு அடிச்சிருவான். அப்ப படுக்கையில இருந்து பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்த்து உபதேசம் பண்ணக்கூடிய சூழல். அல்லாஹ் பார்த்துதா இல்லையா? அப்ப சட்டத்தையே மாற்றி போடுகிற சூழலுக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. கசுரத்தி தலாக் அதிகமாகும். இன்னைக்கு எப்படி நான் இதெல்லாம் தாண்டி போய்
நாம சின்ன பிள்ளைலாம் பார்த்துருக்குறோம். எப்பயா இருந்தாலும் கணவன் மனைவி சண்டைங்கிறது பெருமானாருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சண்டை இல்லாத சம்பந்தமே கிடையாது. அது அதே மாதிரி கணவன் மனைவி சண்டை ரொம்ப சீக்கிரமா மறந்து போயிடும். அம்மா பிள்ளை சண்டை மாதிரி சீக்கிரம் மறந்து போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணாலும் 25-30 வருஷம் எவ்வளவு சண்டை போட்டிருப்போம், எவ்வளவு மறந்து போயிருப்போம். ரப்பல் ஆலமீன் அந்த உறவுக்குள்ளே மறதியை கொடுத்தது எவ்வளவு பெரிய ஆனந்தம். நேற்று சண்டை போட்டு இன்னைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு ஜம்முன்னு, இவ்வளவு பெரிய ஆனந்தம். ஆனா ஒரு காலம் இருக்குது, 2 பேரும் சண்டை போடுவாங்க, தகப்பனாருக்கு கடிதம் எழுதும். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது தகப்பனாருக்கு கடிதம், என் வீட்டுக்காரர் என்னை அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு, வாப்பா பார்த்து கூட்டிட்டு போயிருக்கு வாப்பா. கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு 3 நாள், இவர் கருத்து வர்றதுக்கு ஒரு 3 நாள், ஒரு வாரம் கழிச்சு வருவார். இதை கூட்டிட்டு போயிடலாம், புரிஞ்சு முன்னாடி ஒன்று அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த புள்ளையே கேட்கும், தகப்பனாரை பார்த்து சொல்லிக்காம ஒட்டிக்கல என்னன்னு கேட்கும். அடுக்கிறது நீ தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடிதம் போட்ட, அப்பதான் இவருக்கு இல்லையா அந்த அம்மாவுக்கே தெரியும், ஆர்டரா நம்ம கடிதம் போட்டோமே. அதுக்குள்ள அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு சண்டையே என்னெல்லாம் பேசுறாரு பார்த்தீங்களா, என்னெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்களா, இவர் கூட நான் வாழ முடியுமா? உடனே தகப்பன நான் ஓலாவுக்கு ஃபோன் பண்றேன், ஓடி வந்து குடிச்சு வகாசுரா பீச்சாலா அது கலாக்கிலே போய் நின்று விடுகிறது. நாகரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அழகாய் சொல்லுகிறார்கள், ஒடுபுசுல் ஹரி பட்டு அணியப்படும் பெருமைக்கான ஆடைகள், பட்டாடைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக பட்டை பயன்படுத்துகிற சூழல் வந்துவிடும். அல்லாஹ் அக்பர். 19வதாக ஆமாக்கப்படும். அநீதம் என்பது சாதாரணமாய் நடக்கும். ஒருவர் இன்னொருவருக்கு அநீதம் அடைகிறது என்பது பெரிய பாவம். ஐயமும் கடவின் ஏற்பெரிவோம் அல்லாஹ் சொல்லுகிறார், அநீதி அளிப்பவர்களை நான் எப்படி புரட்டுவேன், ஐயமும் கடவின் எந்த புரட்டுதலை கொண்டு புரட்டுவேன் என்று. அநீதி அளித்தவர்களின் வரலாறு முழுக்க குரான்ல பக்கத்துக்கு அல்லாஹ் பேசுறான். அநீதிகளைத்தான் குரான் நைல் நதியே என் ஆட்சிக்கு கீழ் ஓடுகிறது என்றான். அவன் தான் நைல் நதிக்கு கீழ் ஓடினான். அநீதி அளித்தவனின் வரலாறு, நம்ரூதின் வரலாறு, சத்தாரின் வரலாறு, காரூனின் வரலாறு, அபூஜஹலின் வரலாறு எல்லாம் அநீதி அளித்தவர்கள் மாண்டு போனார்கள். இந்த அநீதி இன்றைக்கு ஆமாக்கப்படும். ஆகா மக்கள் இன்றைக்கு அநீதி அளிக்கப்படுகிறார்கள். பலஸ்தீன் அநீதி அளிக்கப்படுகிறது. இது போன்ற 1000 வரலாறுகள் சார்ந்து சொல்லலாம். அல்லாஹ் அக்பர். 20வதாக கசுரல் ஹரஜ். சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் ஹரஜ் யா ரசூலல்லாஹ்? அல் கதல், கொலை அதிகமாகும். லா எதிரில் காத்தில் பீம கத்தில் கதல் வடா எதிரில் மக்தூல் பீம குத்தில். கொலை செஞ்சவன் எதுக்கு கொலை செஞ்சவன் அவனுக்கு தெரியாது, கொலை செய்யப்பட்டவனுக்கு எதுக்கு கொலை செய்யப்பட்டவனும் தெரியாது. கொலைகள் அதிகமாகும். எதுக்கு கொலை செய்யலாம்? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கொலை நடக்கும். கொலை குற்றங்கள் அதிகமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்குதா இல்லையா? 21வதாக சொன்னாங்க, யுசத்தத்துல் ஹாயின், மோசடிக்காரனை நம்புவான், அமீனை நம்பிக்கைக்குரியவனை மோசடிக்காரன் என்று சொல்லுவான். எவன்லாம் மோசம் பண்றானோ அவனை நம்பி காத்து கொடுப்பான். போய் லட்சமா கொடுத்து இதுல 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போய் இல்லையா ராகத்தா சம்பாதிக்கலான்னு சொல்லி போட்டு இதுல இல்லையா ராகத்தா போய் விட்டுருவான். கடைசியில் அதுவே முசீபத்தா மாறிச்சு. அல்லாஹ் அக்பர். ஹாயின்களை உண்மைப்படுத்துவார்கள், ஏமாற்றுக்காரர்களை நம்புவார்கள், நம்பிக்கைக்குரியவர்களை நம்பாமல் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும். நீங்க நடக்கிறாங்க இல்லையா? எல்லா ஏமாற்றுக்காரர்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அக்பர். 22வதாக துஹ்மத் ஆமாக்கப்படும். இட்டுக்கட்டு யாரை பத்தி சர்வசாதாரணமா இன்றைக்கு அதுக்கு இன்னொரு பேர் சொல்வதாக இருந்தால் வாட்ஸ்அப். எல்லா இட்டுக்கட்டுகளும் சர்வசாதாரணமாக பார்வை என்பதை இட்டுக்கட்டு தானே. அல்லாஹ் அக்பர். சுதைசியை எத்தனை தடவை மௌத்தாக்கி இருக்கிறோம். நாவடிவா எத்தனை தடவை மௌத்தா போய் கபருக்குள்ள போயிட்டு வந்தாரு. யாராவது ஒருத்தர் அனுப்புனா என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே பார்க்க. இது துஹ்மத்துக்களை பரப்புதல். துஹ்மத் ஆமாக்கப்படும், இட்டுக்கட்டு ஆமாக்கப்படும். இப்படி ஒரு காலம் வந்தால் கியாமத் வந்துவிடும்.
வஸல்லம் சொன்னார்கள், பருவ காலங்கள் மாற்றம் ஏற்படும், பருவ காலத்தில் மாற்றம். அல்லாஹ் அக்பர். முனிஅல் கதர், மழை துண்டிக்கப்பட்டு விடும். பருவகால மாற்றம் இன்னைக்கு இருக்க இல்லையா? வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்கிற காலங்களில் வெயில் அடிக்கிறது, பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கியாமத் நாளினுடைய அறிகுறிகள். அல்லாஹ் அக்பர். 24வதாக தன் பெற்றோர்களை அவுலாதுகளை வெறுப்பார்கள். தலிதல் அமர்த்து ரப்பத்தஹா, ஒரு பெண் தன் ரப்பை பெற்றெடுப்பாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். புள்ள சொல்றதான் அம்மா கேட்கறதை தவிர பெற்றோர்கள் கேட்கறதை தவிர பெற்றோர் சொல்லி பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். நம்ம சொன்ன காலம் இருந்துச்சு, நீங்க இதை செய்ய அப்படின்னு பிள்ளைகிட்ட சொன்னா செய்வாங்க. இப்ப இருக்கிற காலம் அப்படி இல்லை. டேடி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்ற ஒரு நிலை வந்துவிடும். பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள், ஆனால் தன்னை பெற்றோர்கள் மதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் எதை செய்கிறோமோ அதற்கு ஆதரவு பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும், நல்லது கெட்டதை எல்லாம் அடுத்து பார்க்கலாம் என்று நினைப்பார்கள். இப்படி ஒரு காலம் வரும். அதனால் பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை வெறுப்பார்கள். இந்த பிள்ளைகளை இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வெறுப்பார்கள். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், இந்த ஷரியத் கோர்ட்டுக்குள்ளே போனோம்னா லோ பார்த்தா கணவன் இறந்து விடுகிறார், கணவன் இறந்து விடுகிறார். இந்த அம்மா இருக்கு, 3 பிள்ளைகளை அழகா வளர்த்து சம்மந்தி அம்மா விசாரிக்க வருகிறது. உங்க வீட்டுக்காரர் மௌத்தா போயிட்டார்ல, அம்மா மௌத்தாயிட்ட, எவ்வளவு வீடு உனக்கு வாங்கி வச்சிருக்கிறாரு? அதெல்லாம் ஒன்றும் வாங்கி வைக்கல. எவ்வளவு நகை வச்சிருக்கிறாரு? அதெல்லாம் இல்லை. இந்த சம்மந்தி அம்மா சம்மந்தியோட போயிருக்குது. ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி இல்லை, 4 வீடு வாங்கி வச்சிருக்கிறார், 4 பொருள் சேர்த்து வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கார சாக சொல்லுங்க அம்மா. ஆனால் நிலைமை இவ்வளவும் இருந்தது. பிள்ளைகளின் வளர்ப்பு சரியாக இல்லை, அந்த சொத்துக்காக அடித்துக் கொண்டு சாப்பிட்டாங்க. இந்த அம்மா எந்த பிள்ளையின் வீட்டிலும் இருக்க முடியவில்லை. யாரும் இந்த அம்மாவை மதிக்கல. ஆனால் ஒழுக்கத்தை கொடுத்து பிள்ளைகளை வளர்த்து எதுவுமே இல்லை. 3 பிள்ளைகளின் தாயை ஆங்கோடாங்க என்று தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப சொந்தங்களா சொத்துக்களா? அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் சொன்னார்கள், தனிதல் அமர்த்து ரப்பை பெற்றெடுப்பாள், அந்த குடும்பத்தில் நிம்மதி போகும். 25வதாக இறுதிமுல் ஹக்கம், நீதிபதிகள். ஹக்கம் என்று சொன்னால் சமூகத்தின் தலைவர்கள், ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அநீதி அளிப்பார்கள். யார் சமூகத்துக்கு நீதம் செலுத்த வேண்டுமோ அங்கேயே நீதம் இருக்காது. சமூகத்திற்கு நீதம் செலுத்த வேண்டியவர்கள் முரளியல்லா வந்தல சொன்னார்களே, அவருக்கு ஆசிரியர்களாகும் சிலுவையில் மூக்கை உடைத்து விட்டார்கள். அவருக்கு ஆசிரியர் ஆட்சி தலைவர் ஷாம் நாட்டுக்கு முரளியல்லா வந்தல சொன்னாங்க, யார் உடைக்காது என்று கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் இந்த தேதியில். அப்படி தெரியவில்லை, கண்டுபிடிக்கவில்லை என்றால் மக்களை கூட்டி உங்கள் மூக்கை சிதைத்துக் கொள்ள வேண்டும். என்ன தீர்ப்பு கிடைக்கல. அவருக்கு எல்லாத்தையும் கூட்டி தன் மூக்கை சிதைக்க செல்லுகிற போது அத்துமீதம் நான் தான் இந்த தவறை செய்வேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டாரே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த அக்கவுகள் பொறுப்பாளிகள், சமூகத்தின் தலைவர்கள் அநீதி அளிப்பார்கள். 26வதாக அல்லாஹ் அக்பர், சமூகத்திற்கு குர்ஆனை கொடுப்பவர்களும் சமூகத்திற்கு காரிகளும் ஓதுவார்கள், தொண்டைக்குழி வரை இருக்கும், அமல் செய்யும் எண்ணம் இருக்காது. ஓதுவதில் மட்டும் கவனம் இருக்கும், அமல் இருக்காது. அமல் இல்லாத அந்தரில் ஒரு காலத்தில் வரும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. 27வதாக மிருகத்தின் தோள்கள் ஆடைகளாக அணிவிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். மிருகத்தினுடைய தோள்கள் ஆடைகளாக வந்துருச்சு, சாதாரணமாக வந்துருச்சு. 28வதாக ஆண்கள் தங்கத்தை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் அக்பர். தங்கங்களை அவர்கள் ஆடைகளாக
ஆடைகளை பயன்படுத்துவதை போல ஆண்கள் தங்கத்தை பொம்பளை போடுறதெல்லாம் என்ன ஆம்பளை போடுறதா இல்லையா, தங்கங்களை பயன்படுத்துவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாய் கழுத்துல கொண்டு போய் தங்கத்தால கொண்டு வச்சிருந்தாங்க. நாய் கழுத்துல ஏன் நீங்க நாய் கழுத்துல தங்கத்தால போடுறீங்க? தங்கம் ஆண்களுக்கு நதி, அல் கல்பு நதி, நாயும் நதி, நதித்துல தானே போடணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக 29வதாக கசுரத்தில் மஆசி, பாவங்கள் அதிகரித்து போகும். பாவங்கள் கூடிக்கொண்டே இருக்கும், குறையாது. நம்ம தகப்பனாருடைய காலத்தில் இருந்த பாவம் கொஞ்சம் கம்மி, நம்ம காலத்தில் கூடி இருக்க குறைஞ்சிருக்குதா? அது அன்புக்குரியவர்களே, இந்த இணையதளத்தினுடைய அமோக வளர்ச்சி பாவங்களின் எண்ணிக்கையும் அமோகமாய் கூடியிருக்கிறது. கூட்டு ஆபாசங்கள், பெருமாள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கூட்டு ஆபாசங்கள் எல்லாம் ஒன்ன பேருந்து ஆபாசங்களை பார்க்கிறார். அவயம் மிருகங்களுக்கு கூட இல்லாத குணம் இந்த சமூகத்திற்கு வந்துவிடும். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக சொன்னார்கள் 30வதாக அளவு நிறுவையில் மோசடி செய்வார்கள். அளவு நிறுவையில் மோசடி செய்வார்கள் இல்லையா? ரேஷன் கடைக்கு பேரே அப்படித்தானே வச்சிருக்கிறோம். ரேஷன்ல உட குறையும், ரேஷன்ல எடை குறையும். கரெக்டா போட்டா தான் ஆச்சரியம். அப்ப இடையிலே குறைவு ஏற்படும். 31வதாக சொன்னார்கள் பள்ளிகள் எல்லாம் அலங்கரிக்கப்படும். தொழுகையை கொண்டு அலங்கரித்தல் என்பது மாறிப்போய் அழகு சாதனங்களை கொண்டு பள்ளிகள் அலங்கரிக்கப்படுகிற காலம் வந்துவிடும். பயங்கரமான அலங்காரம். 32வதாக சொன்னாங்க ததாவொடு துன்யா, அடுக்கு மாடிகள் அதிகரித்துவிடும். மாடிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும். ஒண்ணுக்குமே இல்லாத பெரும்பெரும் மாடிகளுக்கு சொந்தக்காரனாய் மாறி போவான். கியாமத்தினுடைய அடையாளம் என்று இப்ராஹீம் சொல்லிக் கொடுத்த அடையாளங்களில் ஒன்று ததாவொடு துன்யா. அல்லாஹ் அக்பர். இருக்கிறதா இல்லையா? 33வதாக முஅத்தது ஷரஇ, ஷரியத்தின் சட்டங்களுக்கு சமுதாயம் விடுமுறை கொடுத்து விடுமா. என்ன அழகான வார்த்தைகள் பெருமானார் பயன்படுத்த ஒத்துலாம். ஷரியத்து சட்டங்களை மதிக்க மாட்டார்கள், அதற்கு விடுமுறை கொடுத்து விடுவார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. நீங்க வாட்டுக்கு கையை விட்ட சொல்றீங்க, அதனால இந்த சட்டமா எங்களுக்கு ஒத்து வராது என்று ஷரியத்தின் சட்டத்தை சமூகமே மதிக்காது. அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு அது நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? அதன் விளைவு இன்றைக்கு குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். லால்பேட்டை மண்டபம் அமானிய தினத்திலே போய் ஒருவர் கேட்கிறார், திருடுறதுக்கெல்லாம் கைவிட்டுறது நியாயமா என்ன சொல்றீங்க? திருடிக்கு மார்கள் கைவிட்டு சொல்லி இருக்கிறது நியாயமா இல்ல. அமானியர்கள் சொன்னாங்கன்னா ஒரு பெண் அவசரமாக ஊருக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. பேக்ல டிக்கெட் எடுத்து வச்சுட்டு பயணம் செய்கிறார். ட்ரெயின்ல செல்லுகிற போது அந்த பெண்ணினுடைய பேக்கில் இருந்து அந்த பெண்ணுடைய பேக்கை ஒரு திருடன் திருடி போட்டு சென்று விட்டார். டிக்கெட் பேக்ல தான் திருடன் திருடி போயிட்டான். டிடி அது வர எங்கம்மா டிக்கெட்டு இல்ல பேக்கையே எடுத்துட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் என்று சொல்லுகிற போது டிடி நம்மள பக்கத்து ஸ்டேஷன்ல இறக்கிட்டாரு. இறக்கிட்டு ட்ரெயின் போனதற்கு பிறகு 4-5 பேர்கள் அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். இப்ப இதுக்கு என்ன செய்யறது? இதுக்கு யார் காரணம் என்று கேட்டார். ஆமாம், இதுக்கு யார் காரணம்? அதான் காரணம். இந்த திருடன் தானே காரணம். அவன் திருடிகள் தானே இத்தனை நிலை வந்தது. ஆமா, அந்த காரணம். அவன் உங்க கையில கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. கொண்டு பூச்சிடுவோம். எங்க கையில பட்டவன் கிடைச்சான்னா கொண்டுவோம். மார்க்கம் கொள்ள சொல்லவில்லை, கையைத்தான் வெட்ட சொல்கிறது. நீங்கள் கழுத்தை விட்டுங்கள் என்றல்லவா சொல்லுங்க. அற்புதமான சட்டத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறது மார்க்கம். அதற்கு அவர்கள் விடுமுறை கொடுத்து விடுவார்கள். 34வதாக ஆண்கள் தங்கள் வியாபாரத்தில் பெண்களையும் கூட்டு சேர்த்துக் கொள்வார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். வியாபார கூட்டிலே கணக்குகளுக்காக கூட்டு சேர்த்தமா இல்லையா? இல்லையா? கணக்குக்காக உள்ள நுழைஞ்சாத்தான சரி வரும். ஆண்கள் பெண்களை வியாபாரத்தில் கூட்டாளிகளாக ஆக்கிக் கொள்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும். 35வதாக ஆடை அணிந்தும்
அணியாதவர்களை கொண்டிருப்பார்கள். காசியாத்துல் ஆலியாத், முமீனாத்துல் மாயிலாத், ருகூதுஹுன்ன கஅஸ்னிமத்தில் முத்தில் மாயிலா, ஃபஇன்னஹுன்ன லா யதுகுல்ன ஜன்னா வலா யஜிதுன ரீஹா. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் அணியாதவர்களை கொண்டிருப்பார்கள். எல்லா உறுப்புகளும் தெரிகிற அமைப்பில் அணிவார்கள். முடியிலே அவர்கள் ஒட்டகத்தினை போன்று சிறந்த அலங்காரம் செய்து கொள்வார்கள். இவர்கள் சொர்க்கத்தில் அல்ல, சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 36வதாக சொன்னார்கள், தபாதஹர் ரஜுலன் மர்ஆ, ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக இருப்பான், பெண் ஆணுக்கு ஒப்பாக. ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகாட்ட, யார் ஆம்பளை யார் பொம்பளைக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு ஒரே மாதிரி. ஆம்பளை முடிய அதே மாதிரி வெட்டிக்கிறாங்க. ஆம்பளை அடுத்து யாரா இருக்குது? அல்லாஹ் அக்பர். ஆண் பெண்ணுக்கும் அதே மாதிரி கருத்தா எல்லாம் போட்டுக்கிறான். காது பொம்பளை எல்லாம் குத்துவாங்க, இப்ப ஆம்பளை எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அப்ப ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் ஒப்பாக இருப்பார்கள். 37வதாக பொய் சத்தியங்கள் அதிகமாகும். கண்டதுக்கெல்லாம் சத்தியம், தொட்டதற்கெல்லாம் சத்தியம், சத்தியங்கள் அதிகமாகும். 38வதாக பொய் சாட்சிகள் அதிகமாகும். பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தை அலங்கரிப்பார்கள், அவங்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்படும். அல்லாஹ் அக்பர். 39வதாக சமுதாயத்தில் சலாம் குறைந்துவிடும். சலாம் பார்த்தா அவன் அறத்தவமன்னம் தாரி, தெரிந்தவர் தெரியாதவர், புரிந்தவர் புரியாதவர் அத்துணையவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று தானா சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நேருக்கு நேராக பார்த்தார்கள், சலாம் குறைந்து. வீட்டுக்குள்ள போகும்போது முன்ன காலத்துல சலாம் சொல்லி உள்ள நுழைவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உள்ள போறது. செல்போன் எடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஆரம்பிப்பது இன்னைக்கு அதெல்லாம் காணப்படுது, எல்லாம் குறைந்து போகும். நிறைவாக சொன்னார்கள் 40வதாக துல்லி வகைருதி, மார்க்கம் அல்லாத கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். இல்லையா? மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை கூட முக்கியத்துவம் அளிக்கப்படாது. மார்க்கம் அல்லாத கல்வி, வயிற்றை வளர்க்கிற கல்வி, மறுமைக்கு எந்த தொடர்பும் இல்லாத கல்வி, இதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். மார்க்கம் புறம் தள்ளப்படும். இப்படி ஒரு காலம் வந்துவிட்டால் கியாமத் நாள் நெருங்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த ஒரு 32 அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக. பெருமானார் இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதிலிருந்து நம் அத்தனை பேர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து அருள்வானாக. வாகுரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعالى يا ذا الجلال والاكرام. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه.